வணக்கம். இது அடிப்படை ஜோதிட வகுப்பு 5ஆம் நாள் கிளாஸுக்குரியது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நட்சத்திரங்களோட அப்கிரேட் வெர்ஷன் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் டே செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 9 கிரகங்கள் நம்ம பேசியிருந்தோம். 9 கிரகங்கள், மொத்தம் 27 நட்சத்திரங்கள், ஒரு 12 ராசி கட்டங்கள். ஒரு ராசி கட்டத்துக்கு எத்தனை நட்சத்திரங்கள் வரப்போகுது, அது எவ்வளோ மினிட்ஸ்ல வரும், எத்தனை பாதம் இருக்கு, அப்படின்ற கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் டே செஷன்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசி வரும், சிம்ம ராசி வரும், தனுசு ராசி வரும். இவங்க 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு மண்டலத்துக்கு கீழே வருவாங்க. அதே மாதிரி நில ராசி தத்துவங்கள், நில தத்துவங்களுக்கு கீழே ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 பேருமே நில தத்துவத்துல வருவாங்க. அதே மாதிரி காற்று தத்துவத்துல யார் வருவாங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், இவங்க 3 பேருமே காற்று தத்துவத்துக்கு கீழே வருவாங்க. அதே மாதிரி நீர் தத்துவத்துக்கு கீழே வரவங்க கடகம், விருச்சகம், மீனம், இந்த 3 பேருமே நில தத்துவத்துக்கு கீழே வருவாங்க. 3மே பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெருப்பு மண்டலத்தை எடுத்துப்போமே, மேஷம், சிம்மம், தனுஷ், 3 பேருமே ஒரே தத்துவம் தான். அதாவது அவங்க நெருப்பு தத்துவத்துக்கு கீழே தான் வருவாங்க 3 பேருமே. பட் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, இடத்துக்கு தகுந்த அப்படி அவங்களோட வேலையை செய்வாங்க. காலபுருஷ தத்துவப்படி பாக்குறப்ப 1, 5, 9 அந்த கணக்குல வர ஆரம்பிச்சிரும். ஒரே கோணத்துல 3 பேருமே ஒரே கோணம் அப்படின்ற கான்செப்டும் இங்க கொண்டு வருவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு மேஷம், சிம்மம், தனுஷ், அதாவது மேஷம் 1வது, மேஷத்துல இருந்து எண்ணி வரும்போது மேஷம் 1வது வீடாகவும், சிம்மம் 5வது வீடாகவும், தனுஷு பாக்குறப்ப 9வது வீடாகவும் வரும். அத முதல் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கோணம் ஒரே தத்துவத்தில் தான் இருக்கும். இது நெருப்பு தத்துவம். அப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நெருப்பு தத்துவத்துக்கு கீழே காலபுருஷனுக்கு தத்துவப்படி மேஷம், சிம்மம், தனுஷு, இவங்க 3 பேருமே 1, 5, 9 கீழே வருவாங்க. முதல் கோணம் அப்படின்னு நம்ம எழுதணும். அப்படின்னா 2வது கோணம் யாருன்னு பாக்குறப்ப ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க பாத்தீங்கன்னா நில தத்துவத்துக்கு கீழே வருவாங்க. இவங்க 2வது கோணம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து பாக்குறப்ப மிதுனம், துலாம், கும்பம், இவங்க காற்று தத்துவத்துக்கு கீழே வருவாங்க. இவங்க 3வது கோணம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கடகம், விருச்சகம், மீனம், இவங்க நீர் தத்துவத்துக்கு அடிப்படை கீழே வருவாங்க. 4வது கோணம் எழுதிக்கோங்க. ஒரே மாதிரி வர்றதுனால, காற்று தத்துவம், நீர் தத்துவம், நில தத்துவம் சொல்லிட்டு ஒரே மாதிரி வர்றதுனால இவங்களை ஒரு கோணமா பிரிச்சிருப்பாங்க. 12 கட்டத்துல மொத்தம் 4 கோணங்கள் அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க. காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம். மேஷத்துல இருந்து தனுஷு, மேஷத்துல இருந்து கும்பம், கும்பத்துல இருந்து தனுஷு. 1, 5, 9 கான்செப்ட்ல வரும். காலபுருஷனுக்கு 2வது கோணம் யாரு வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க 2வது கோணமா வருவாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 3வது கோணத்துல யார் வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, துலாம், மிதுனம், கும்பம், இவங்க காலபுருஷன் தத்துவத்துக்கு 3வது கோணத்துல வருவாங்க. 4வது கோணம் காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது கோணத்துல யாரு வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, கடகம், விருச்சகம், மீனம், இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா 4வது கோணத்துல வருவாங்க. கோணம் படி நம்ம எழுதணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 1, 5, 9 முதல் கோணமாகவும், 2, 6, 10 2வது கோணமாகவும், 3, 7, 11 3வது கோணமாகவும், 4, 8, 12 4வது கோணமாகவும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அமையும். மொத்தம் இந்த ராசி கட்டத்துல பாக்குறப்ப 4 கோணங்கள் இருக்கு. திரிகோணங்கள் வேற, இது கோணங்கள் வேற. ஓகேங்களா? மூல திரிகோணங்கள் வேற, கோணங்கள் வேற. உங்களோட ஜாதகத்துல நம்ம எடுத்து பாக்குறப்ப லக்னத்துல இருந்து தான் நம்மளோட கோணங்களை கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் மிதுன லக்னமா இருக்காரு அப்படின்னா, காலபுருஷனுக்கு அது 2வது வீடா இருந்தாலும் உங்களுக்கு அது முதல் வீடு. உங்களோட லக்னப்படி 1, 5, 9 தான் உங்களோட ஒரே மண்டலத்துக்கு கீழே வருவாங்க. அதாவது 1, 5, 9ன்றது மிதுனம், துலாம், கும்பம். இதுதான் 1, 5, 9 கணக்குன்னு சொல்லுவாங்க. 5வதுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் பின்னாடி. இதுதான் கான்செப்ட். அங்க இருந்து தான் நம்ம எண்ணணும். மிதுன லக்னமா இருந்ததுன்னா அப்படின்னா அங்க இருந்தா 1, 5, 9 எழுதணும். அதுக்கு அடுத்து வரக்கூடியது 2, 6, 10 கோணங்கள் 2வது கோணங்களாகவும், 3, 7, 11 3வது கோணங்களாகவும், 4, 8, 12 4வது கோணங்களாகவும் நம்ம எழுதணும். இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் நம்ம எழுதிப்போம். பின்னாடி வரதை நம்ம பார்க்கலாம்.